ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. ஆனால் குழம்பு கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஒரு ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. எப்போ காலிஃப்ளவர் கட் பண்ணிங்கனாலும் காம்பு இல்லாமல் கட் பண்ணுங்கள். இந்த கனகனமாக கட் பண்ணி போட்டுருவாங்க, அதனால தான் ருசியே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பூவை தனித்தனியாக கட் பண்ணி வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க. ஃப்ளவர் நீங்கள் பொரிக்கிறதா இருந்தால் கூட ஈவன் இப்படி பண்ணிட்டு தான் பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சிடலாங்க. தாராளமாக எண்ணெய் விட்டுங்க, அப்போ தான் கறி குழம்பு மாதிரி இருக்கும். ஒரு அரை குழிக்கரண்டி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதனால தான் இந்த மாதிரி போகிற தெரியாதவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. தாளிப்புக்கு கஞ்சத்தனம் இல்லாமல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசிப்பூ, பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கிறேன். எண்ணெய் காய விட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் முதல் எண்ணெயில் சேர்க்கணும். 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி எடுக்கிறேன். அது ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க, கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். பெரிய சைஸ் தக்காளி 2. வதக்க இஞ்சி பூண்டு லேசாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயப்படாதீங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி போட்டோன்னு விட்டுரும், அப்போ தான் குழம்பு கறி குழம்பு மாதிரி வரும். அதான் 4 பேருக்கு சரிங்க. 4 விரல் அடக்கமாக கல் உப்பு சேர்த்துக்கிறீங்க. ஓகே, பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. காலிஃப்ளவரை சேர்த்துடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. மசாலா கூட பெரட்டி விடுங்க. ஜென்ரலாக குழம்பு மிளகாய் தூள்லாம் வறுத்து தான் அரைப்போம். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசத்தோட. இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றோம், ஒரு 100 ml குழம்பு கூட சாப்பிட மாட்டோமா, அப்போது 4 பேருக்குன்னா ஒரு 400 ml தண்ணி ஊற்றிங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 6 பீஸ் முந்திரி போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேண்டாம்னா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துங்க. கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ அரவையை அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. இதோட சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் வந்துருச்சுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுவுமே பண்ணல, எப்படி வந்துடும் பார்த்தீங்களா. கொதிக்க குழம்பு. காலிஃப்ளவரையும் வச்சுக்குவோம், சோறையும் எடுத்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த ருசிக்கு ஒரு ஈடினையே சொல்ல முடியாது, அப்படி இருக்குங்க. நான்வெஜ் குழம்பு கூட தோற்று போயிடும்னு வச்சுங்க. அட்டகாசமான ஒரு ரெசிபி நீங்கள் பார்த்தாச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.